நீங்க இன்னும் தமிழ் டிப்ஸ் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலோட அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் செய்ய தேவையான பொருட்கள்: செம்பருத்தி பூ 30, கறிவேப்பிலை 4 கப், நவரப்பச்சிலை 2 கப், ஜீரகம் 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 1, தேங்காய் எண்ணெய் 500 மில்லி. எண்ணெய் செய்வதற்கு செம்பருத்தி பூ மற்றும் கறிவேப்பிலையை தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நவரப்பச்சிலையையும் அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் தண்ணீர் சேர்க்க வேண்டாம். இந்த இரண்டையும் தண்ணீர் சேர்க்காமல் கலந்து ஒரு காட்டன் துணி அல்லது வடிகட்டி மூலம் வடிகட்டி சாறு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பின் ஒரு வாணலியில் நாம் எடுத்து வைத்துள்ள சாற்றை ஊற்றி நன்றாக கொதிக்க விட வேண்டும். இந்த சாற்றில் உள்ள தண்ணீர் நீங்கி நன்றாக கொதித்ததும் நாம் எடுத்து வைத்துள்ள தேங்காய் எண்ணெயும் ஊற்ற வேண்டும். பின் மிதமான தீயில் எண்ணெயை நன்றாக கொதிக்க விட வேண்டும். எண்ணெய் நன்றாக கொதிக்கும் தருவாயில் 1 ஸ்பூன் ஜீரகத்தை லேசாக தட்டி அதில் சேர்க்க வேண்டும். மிதமான தீயில் எண்ணெய் நன்றாக கொதித்ததும் ஒரு சின்ன வெங்காயத்தை நறுக்கி அந்த எண்ணெயில் சேர்க்க வேண்டும். இப்போது இந்த வெங்காயம் நன்றாக பொரிந்து வரும். பின் ஒரு கொத்து கறிவேப்பிலையை எடுத்து அந்த எண்ணெயில் சேர்க்க வேண்டும். எண்ணெய் நன்றாக காய்ந்திருந்தால் கறிவேப்பிலை நன்றாக பொரிந்து வரும். கறிவேப்பிலை பொரிந்து வந்தால் எண்ணெய் தயாராகிவிட்டது. இந்த எண்ணெயை நன்றாக ஆறவிட வேண்டும். எண்ணெய் நன்றாக ஆறிய பிறகு பாட்டிலில் ஊற்றி சேமித்து வைக்கலாம். இந்த எண்ணெயை தேய்த்து குளித்து வந்தால் ஜலதோஷம் ஏற்படாது. மேலும் முடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளரும். முடி உதிர்வதும் தடுக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.